இன்று வெறும் பானை பொங்குமோ மேல். நல்வழி அப்படிங்கிறதான ஒரு நூலில் ஔவையார் சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பாட்டு என்ன சொல்றது? நீ கூட கூடையா பாபத்தை பண்ணி ஒரு மூட்டை வச்சுட்டு இருந்துட்டு சுவாமி எனக்கு அதை பண்ணலை இதை பண்ணலன்னு சொல்றியே, இதில் என்ன நியாயம் இருக்கு? அப்போ உனக்கு ஐஸ்வர்யமோ நீ எதிர்பார்க்கிற சௌக்கியமோ என்ன கிடைக்கும்? வையத்து அரும்பாவம், இந்த பாவம் போகணும்னா நீ தானம் பண்ணணும் என்று அறிந்து அன்று இடார்க்கு, இடுதல்னா கொடுக்கறதுக்கு பேர், அந்த கொடுக்கறதுங்கிறதான ஒரு கர்மத்தை நீ பண்ணாம இன்னைக்கு வெறும் பானை பொங்குமோ மேல். அழகான உதாரணம். ஒரு பானையை வச்சா அதில் அரிசியை களைஞ்சு போட்டால் அடுப்பு சூட்டில் அந்த பானை அல்லது ஒரு பால் வச்சுருக்கோம், அது பொங்கி மேலே வரும். அந்த அக்னி என்ன பண்ணும்? நீங்கள் வச்சிருக்கிற பாலை சூட்டுனால பொங்கி வெறும்படியாக பண்ணும். நீங்கள் வெறும் பானையை கொண்டு வந்து வச்சுவிட்டு நீங்கள் அடுப்பை மூட்டி நான் 5ல் வச்சேன் 6ல் வச்சேன்னா பால் எப்படி பொங்கும்? பால் இருந்தான்னா பொங்கும். நீ என்ன கொடுத்தையோ அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது தான் தெய்வம் பண்ணும். நீ எந்த ஒரு நல்ல கர்மமும் பண்ணாமல் உனக்கு நல்ல கர்மம் பண்ணணும்னு தெய்வங்கள் சாஸ்திர ரூபமாக உனக்கு அறிவுறுத்தினதையும் நீ கேட்டுக்காம உன் இஷ்டப்படி மனம் போன போக்கில் இருந்துவிட்டு இன்னைக்கு கஷ்டம் வந்திருக்கும் பொழுது என்னை எந்த தெய்வமும் காப்பாற்றலேன்னு சொல்கிறையே, இது என்ன காரியம்? இது என்ன முட்டாள் பண்ண காரியம் இல்லையாதுன்னு கேட்குறா ஔவையார். கேட்குறா வெறும் பானை பொங்குமோ மேல். நாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் தான் திரும்பி வரும். அதுக்கு அழகான உதாரணம். ஒரு பாலை பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வைக்கிறோம். நீங்கள் 1/2 லிட்டர் பால் வச்செல்லாம் இந்த அடுப்பில் இருக்கிற அக்னி என்ன பண்ணும்? அந்த 1/2 லிட்டர் பால் அந்த பானை நிறையா இருக்கிற மாதிரி பொங்கி வெளில வரும். அடுப்பான சொன்னால் பால் அடங்கிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெறும் பானையை வச்சுவிட்டு அடுப்பை மூட்டினேனே பால் பொங்கலையேன்னா நீ பால் ஊற்றினியா? அதில் அதைத்தான் பண்ணுவா. இந்தந்த கேள்விகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நீ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு ஒரு ஹிண்ட்ஸு தான் கொடுக்க முடியும். இந்த கொஸ்டின் பேப்பர் தான் வரப்போகிறது, நீ இதெல்லாம் படித்து வச்சுக்கோன்னு தீர்மானமாக எந்த ஆசிரியர்னாலும் சொல்ல முடியும். இப்போ இவ எழுதி கொடுக்குற விடைத்தாளை பார்த்து அவள் திருத்தி 5 மார்க்கு 10 மார்க்கு அப்படின்னு போட்டு 100க்கு 75 மார்க்கு போடுறா. எனக்கு எப்படி நீங்கள் 25 மார்க்கு போட்டேன், என் பக்கத்தில் உட்காந்தவனுக்கு நீங்கள் என்னமா 75 மார்க்கு போட்டேன்னா நீ என்ன எழுதினியோ அதுக்கு தான் பதில். அந்த திருத்தர வேலை எப்படி ஆசிரியர் பார்க்குறாலோ அது மாதிரி நாம் பண்ணக்கூடிய கர்மங்களை செய்து பகவதர்ப்பணம் பண்ணும் பொழுது அந்த செயலுக்கு உரிய க்ஷேமத்தையும் சிரமத்தையும் கொடுக்குறான். அந்த கர்மா தான் கொடுக்கறது. பகவான் கர்மசாட்சியாக இருக்கான். அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது, இந்த பதிகமும் அதை தான் சொல்கிறது. ரோதனை